கார்முகிலை கிழித்து கொண்டு கதிரவன் உதயமாகி உலகிற்கெல்லாம் ஒளி தருவது போல உலக மீட்பர் ஆண்டவர் இயேசு கல்லறையை திறந்து கொண்டு மரணத்தை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த இந்த புனிதமான இரவில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். என் அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிற இந்த உயிர்ப்பு பெருவிழா தீமையும் இருளும் கண்டிப்பாக முறியடிக்கப்படும், அன்பும் நன்மையும் வென்றே தீரும் என்கிற ஒரு உண்மையை நமக்கு இன்று புலப்படுத்தி கொண்டிருக்கிறது, உரத்த சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் நண்பர்களே, இந்த முத்திரு நாட்களிலே நாம் கொண்டாடிய அனைத்து நிகழ்வுகளும் ஒரு மையப்பொருளை சுற்றி இருந்ததை நாம் கவனித்திருப்போம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, இன்றைய திருவிழிப்பு, நாளைய உயிர்ப்பு பெருவிழா, இவை எல்லாமே ஒரு மையப்பொருளை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அன்பு, எல்லையில்லாத அன்பு, எல்லைகளை கடந்த அன்பு, எல்லைகளை தாண்டி நம்மை வாழ வைக்கின்ற அன்பு. அதைத்தான் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம், கொண்டாடி கொண்டிருந்தோம். அன்புக்குரியவர்களே, உண்மையான அன்பு என்பது பணிவிடையிலே அடங்கி இருக்கிறது, தாழ்மையான சேவையிலே அடங்கி இருக்கிறது. என் சகோதர சகோதரிகளின் பாதங்களை கழுவி பணிவிடை செய்வதில்தான் உண்மையான அன்பு அடங்கி இருக்கிறது என்பதை பெரிய வியாழக்கிழமை அன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடினோம். உண்மையான அன்பு என்பது தன்னை கொடுப்பதிலே தான் அடங்கி இருக்கிறது. முழுமையாக தன்னை கொடுப்பதுதான் உண்மையான அன்பு. True love is total self-giving. தனக்கென்று ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் தன்னை முழுமையாக நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரே அந்த சிலுவை மரத்தில், அதை நேற்று பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் கொண்டாடினோம். நாம் அழுதிடவில்லை, கொண்டாடினோம். இன்று அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு வென்றே தீரும். Love never fails. Love always triumphs. அன்பு வெற்றி கொள்ளுகிறது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. இறுதியில் வெல்லப்போவது அன்புதான். அதைத்தான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. அன்புதான் வென்றிருக்கிறது. அன்புதான் இந்த உலகத்தை வென்றிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்புதான்
இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. அன்புதான் இந்த உலகத்தை மீட்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையான மானுட தர்மம் என்றால் என்ன? மனிதன் எப்படிப்பட்ட நெறிமுறையோடு வாழ்ந்திட வேண்டும் என்று மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த அந்த தர்மத்தின் தலைவனை மண்ணோடு மண்ணாய் மக்கி போக வேண்டும் என்று மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தார்கள். ஆனால் கல்லறையிலே அவருடைய உடலை அடக்கி வைத்திட முடியாது. இந்த மண் அவருடைய மாட்சி மிகுந்த உடலை தாங்காது. அவர் உயிர்த்தெழுகின்றார். மாட்சி மிகுந்த தந்தை அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்று இன்றைக்கு திருத்தூதர் பவுல் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். மாட்சி மிகுந்த தந்தை நம்முடைய திருமகனை உயிர்த்தெழச் செய்து அவருக்கு மாட்சி அளித்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே. ஆகவே மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். அன்பு வென்றிருக்கிறது, நேர்மை வென்றிருக்கிறது, நன்மை வென்றிருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது. கொண்டாடுவோம். ஆம் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லேலூயா என்பது நம்முடைய பாடல். இது நம்முடைய வாழ்வு முழுவதும் ஒலித்தாக வேண்டும். ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார். தீமையோடு போரிட்டு வெல்வதற்காக, அநீதியை புறமுதுகிட்டு ஓட செய்வதற்காக, தீமையின் இருளை அறவே ஒழிப்பதற்காக, சமுதாயத்தின் ஏற்ற தாழ்வுகளை ஒழித்து விடுவதற்காக உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களோடு நடக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு அல்லேலூயா கீதம் பாடுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நீண்ட நெடிய திருவழிபாட்டில் ஒரு நீண்ட மறைவுரை ஆற்றிட நான் விரும்பவில்லை. இரண்டே கருத்துக்களை உங்களுடைய சிந்தனைக்கு வைக்க விரும்புகிறேன். இரண்டு கருத்துக்கள், சுருக்கமான கருத்துக்கள். ஒன்று, திருத்தூதர் பவுல் இன்றைக்கு நமக்கு நினைவூட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பாவத்தை பொறுத்தவரையில் இனி பாவத்திற்கு அடிமைகளாய் வாழ்ந்திட முடியாது. நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாய் இராதபடி பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6ஆம் அதிகாரத்தில் வெகு அழகாக ஆணித்தரமாக திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகிறார். ஆகவே நம்முடைய பழைய இயல்பு என்னவாயிற்று? நேற்றைக்கு இருந்த என்னுடைய இயல்பு என்னவாயிற்று? சிலுவையிலே, ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. இனி நான் பழைய மனிதன் அல்ல. நான் உயிர்த்த ஆண்டவரோடு புது வாழ்வு வாழப்போகிறேன். உயிர்த்த ஆண்டவர் எனக்கு புது வாழ்வு வழங்கி இருக்கிறார். ஆகவே புது மனிதனாகத்தான் நான் வாழ்ந்திட வேண்டும்.
இனிமேல் பழைய எண்ணங்கள், பழைய அணுகுமுறைகள், பழைய பாவங்கள் இதெல்லாம் என்னிடத்தில் இருக்கலாகாது. புதிய அணுகுமுறைகள், புதிய நெஞ்சம், புதிய இதயம், புதிய அன்பு, இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவே இன்று முதல் நாம் புதிய மனிதர்களாய், புது படைப்புகளாய் நாம் மாறிட வேண்டும் என்பது உயிர்ப்பு பெருவிழா நமக்கு தருகிற ஒரு மேலான அழைத்தல். இனிமேல் பாவத்திற்கும் தீமைகளுக்கும் அநீதிக்கும் அடிமைத்தனத்திற்கும் நாம் கட்டுப்பட்டிருக்க முடியாது. இனிமேல் நாம் உரிமை குடிமக்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ப வாழ்ந்தாக வேண்டும் என்பதுதான் திருத்தூதர் பவுல் நமக்கு தருகிற செய்தி, நமக்கு தருகிற அழைத்தல். எனவே நேற்று வரை நான் பொய் பேசுபவனாகவே இருந்திருந்தால், உண்மைக்கும் எனக்கும் வெகு தூரம் என்றால், இன்றைக்கு நான் புது மனிதனாய் மாறுவேன். உண்மை பேசுவேன். உண்மை என்னுடைய வாழ்வில் உயர்ந்த இடத்தை பிடிக்கட்டும். நேற்று வரை நான் தன்னலவாதியாக இருந்திருந்தால், இன்று முதல் உயிர்த்த ஆண்டவருடைய ஆற்றலால் நான் அடுத்தவர்களுக்காக வாழ்வேன். அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டி அவர்களை வாழ வைப்பேன். நேற்று வரை நான் பொறாமை கொண்டவனாக, அடுத்தவர்கள் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவனாக இருந்தால், இன்று முதல் நான் அடுத்தவருடைய வளர்ச்சியே என்னுடைய நோக்கம் என்று வாழ்பவனாக நான் இருப்பேன். சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பர்களே. எனவே இன்று முதல் என்னுடைய பழைய இயல்பு, என்னுடைய பழைய பாவ இயல்பு ஆண்டவருடைய சிலுவையோடு அறையப்பட்டிருக்கிறது. இனி ஆண்டவருக்கு மரணமில்லை, அவர் உயிர்த்திருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் எனக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஆகவே நானும் இறந்தவனாய் இருக்கப் போவதில்லை. நான் பாவத்திற்கு இறப்பேன், ஆனால் ஆண்டவர் இயேசுவாகவே நான் இந்த மண்ணிலே வாழ்ந்திடுவேன் என்று நாம் ஒரு உறுதி எடுப்போம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிற ஒரு பாடம். பெண்கள் ஆண்டவருடைய கல்லறைக்கு செல்லுகிறார்கள், வாசனை திரவியங்களோடு செல்லுகிறார்கள் அவருடைய உடலை பதப்படுத்துவதற்காக. ஆனால் ஆண்டவருடைய உடல் அங்கே இல்லை. மின்னலை போன்ற உடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றி என்ன சொல்லுகிறார்கள்? உயிர்த்தவரை, உயிரோடு இருப்பவரை இறந்தவர்களிடத்திலே ஏன் தேடுகிறீர்கள்? அவரை கல்லறையிலே நீங்கள் தேடலாகாது. அவர் உயிர்த்து விட்டார். அவர் வாழ்கின்றவர்களிடையே அவரை போய் தேடுங்கள். அவர் எங்கே இருக்கிறார்? திருத்தூதர்களுக்கு அவர் காட்சி கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே போய் அவரை தேடுங்கள். மரிய மகதலாவை சந்தித்து என்னுடைய சகோதரர்களிடம் போய் சொல், நான் உயிர்த்து விட்டேன் என்று. அவர்களை கலிலேயாவுக்கு போகச் சொல் என்று உயிர்ப்பின் நற்செய்தியாளராக மரிய மகதலாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே அவரை தேட வேண்டும். பேதுருவிடத்தில் தோன்றி என் ஆடுகளை மேய், என்னுடைய திரு அவையின் தலைவனாக நீ இரு என்று அவரை தலைவனாக பக்குவப்படுத்துகிறார். ஆகவே பேதுருவோடு அவர் இருக்கிறார்.
அங்கே சென்று அவரை சந்திக்க வேண்டும். தோமா அவருடைய விழாவில் விரலை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னான். அவருடைய நம்பிக்கைக்கு புத்துயிர் கொடுத்தாரே ஆண்டவர், அங்கே போய் அவரை தேட வேண்டும். எம்மாவு செல்கிற பாதையிலே 2 பேர் நடந்து போகிறார்கள். ஆண்டவரும் அவர்களோடு நடந்து செல்கிறார். நடந்து செல்வதோடு மட்டுமல்ல, அவர்களோடு அமர்ந்து அப்பத்தை பிட்கின்றார், உண்ணுகின்றார். அப்பத்தை பிட்கின்ற வேளையிலே அவரை சீடர்கள் கண்டுகொள்கிறார்கள். இப்படி அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலிருந்து ஏராளமான எடுத்துக்காட்டுகள் நாம் சொல்ல முடியும். ஆண்டவர் வாழ்வோரிடத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவரை கல்லறையிலே நாம் அடக்கிவிட முடியாது. இறந்தோரிடம் அவரை தேடி பயனில்லை. வாழ்ந்தோரிடம்தான் அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். திருத்தூதர்களுக்கு உறுதியூட்டி கொண்டிருக்கிறார். சீடர்கள் உலகம் முடியும் மட்டும் தனக்கு சாட்சியம் சொல்ல வேண்டும். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் தனக்கு அவர்கள் சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று அவர்களை திடப்படுத்துகின்றார். தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆமன்புக்குரியவர்களே, இப்படி வாழ்கின்றவர்களோடு வலம் வந்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் வாழ்கின்ற நம்மோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இறந்தோர்களிடையே அவரை தேடாதீர்கள். அவரை தேடி கல்லறைகளுக்கு போவாதீர்கள். கலிலேயாவுக்கு போங்கள். கலிலேயாவில்தான் அவருடைய பணி நடந்தது. கலிலேயாவில்தான் பசித்த மக்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். கலிலேயாவில்தான் நோய் நோக்காடுகளோடு வந்தவர்களை எல்லாம் குணப்படுத்தினார். கலிலேயாவில்தான் முடவர்களை குணப்படுத்தினார், செவிடர்களை கேட்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், இறந்தவரை உயிர்த்தெழச் செய்தார். ஆகவே அவருடைய வாழ வைக்கும் பணி கலிலேயாவிலே நடந்தது. ஆகவே உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயா செல்கிறேன், என் நண்பர்களை அங்கே வரச் சொல் என்று ஆண்டவர் சொன்னாரே, அது திருத்தூதர்களுக்கு மட்டுமல்ல, சீடர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூடத்தான். நாமும் நம்முடைய கலிலேயாக்களுக்கு செல்ல வேண்டும். நம்முடைய மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ, எங்கே வாடி கிடக்கிறார்களோ, எங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார்களோ, எங்கே சுமை சுமந்து சோர்ந்து போய் கிடக்கிறார்களோ, அங்கெல்லாம் நாம் செல்ல வேண்டும். வாழ்வோரிடையே நாம் வலம் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு நமக்கு எதிர்நோக்கை தருவது போல, நம்பிக்கை ஒளியை நம்முடைய இதயத்திலே பாய்ச்சுவது போல, நம் சகோதர சகோதரியுடைய உள்ளத்திலும் நம்முடைய செயல்களினால் நாம் நம்பிக்கையை வளர்த்திட வேண்டும். நம்பிக்கை ஒளி பாய்ச்ச வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற நம்மையே நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது உண்மையாகவே உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அந்த ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கும் நாம் எண்பித்து காட்டுகிறோம். எனவே அந்த ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் செயல்படுவோம். ஆகவே கல்லறைகளை நாடி செல்வாமல் வாழ்கின்ற மக்களோடு வலம் வருவோம். கல்லறைகளை தேடி செல்லாமல் நம்முடைய கலிலேயாவை நோக்கி செல்வோம். நம்முடைய கலிலேயாக்கள், நம்முடைய மக்கள் வாழ்கின்ற இடங்கள், அவர்களிடத்திலே சென்று
அவர்களுக்காக பணி செய்து அவர்களை வாழ வைப்போம். அப்பொழுது உண்மையாகவே உயிர்ப்பு அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை தரும் விழாவாய் மாறிடும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.